الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله والله يسمع تحاوركما صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم استوصوا بالنساء خيرا صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய அருள் நிறைந்த முஸ்லிம் வட்டார ஜமாத் உலமா சபை நடத்துகிற மீலாது பெருவிழாவினுடைய சிறப்பு வாய்ந்த தலைவர் மரியாதைக்குரிய முகமது ஜஃபருல்லா தாவூதி ஹதரத் பெருந்தகை அவர்களே, இங்கே மிகச் சிறப்பாக எனக்கு முன்னால் அழகாகவும் அருமையாகவும் பேசி அமைந்திருக்கிற நண்பு பிள்ளை மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் ஆலிம் ஷௌகத் அலி உஸ்மானி ஹதரத் அவர்களே, சிறப்பான இந்த நிகழ்ச்சியை அழகுபட நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய வட்டார ஜமாத் உலமா அதன் மாண்புக்குரிய தலைவர் சல்மான் பாரூக் காசிமி ஹதரத் அவர்களே, சிறப்பு வாய்ந்த செயலாளர் இர்ஷாத் அகமது மன்பி ஹதரத் அவர்களே, இங்கே அழகாக துவக்குவரை நிகழ்த்தி அமைந்திருக்கிற தமீமுல் அன்சாரி ஆலிம் அவர்கள் உட்பட மேடையிலும் கீழையும் இருக்கிற சங்கை மிக்க வட்டார ஜமாத் உலமா அவருடைய பொறுப்பாளர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து அவர்களின் பொறுப்புகளை எல்லாம் பணிகளை எல்லாம் கொஞ்சம் விடுமுறை எடுத்து இங்கே இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக்குவதற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். மற்றும் கீழே அமைந்திருக்கிற மேடையில் இருக்கிற சகோதரர்கள், எங்கள் அன்பு சகோதரிகள் எல்லோருக்கும் துவா செய்தவனாக. சங்கை மிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கை என்பது
காலத்திற்கும் அழியாமல் இருக்க வேண்டும். நாம் மறையலாம், ஆனால் என் வாழ்க்கை மறையக்கூடாது. எனக்கு மறைவு உண்டு. ஒரு நாள் நான் மரணிக்க வேண்டும். நான் மரணிக்கலாம். மரணத்திற்கு அரபியிலே இந்திக்கால், இடம் விட்டு இடம் போவது. இங்கிருந்து நான் வேறு ஒரு இடம் போகிறேன். எனவேதான் என்னை குளிப்பாட்டுபவர்கள் யார் என்று எனக்கு தெரியும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் ஜனாசாவை தூக்கி செல்பவர்கள் யார் என்று எனக்கு தெரியும். என் மகன் வரவில்லையே என்றும் எனக்கு தெரியும். ஆஹா, காலமெல்லாம் என்னோடு இருந்த நண்பனை காணவில்லையே என்று தெரியும். எனவேதான் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்பும் தோழமையும் நெருக்கமும் கொண்டவர்கள் அவர் ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்கள் என்றார். நம்ம நினைச்சுட்டு அவர் போயிருக்காரு என்ன தெரிய போகுது? முன்பை விட இப்போது கூடுதலாக தெரியும். அவர் இடமாறி இருக்கிறார். விரிந்த பார்வை இப்போது இருக்கிறது. நேற்று அவர் முன்னால் மாத்திரம் பார்த்தார், இன்றைக்கு பின்னால் வருபவர்களையும் பார்ப்பார். என் பின்னால் யாரெல்லாம் வருகிறார்கள்? மன்னரைக்குள்ளே வைத்த பின்னாலும் கண்ணு மூடி இருக்கும் இருப்பவர்களும் நிற்பவர்களும் அவருக்கு தெரியும். சலாம் சொல்பவரை கூட அவர் கேட்கிறார், பார்க்கிறார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இடம் விட்டு இடம் மாறுகிறோம். அந்த உணர்வுகள் இன்னும் கூடுகிறது. பதில் தான் சொல்ல மாட்டோம். நான் இடம் மாறுகிற அந்த நிலையில், நான் இடம் மாறுகிற பின்னாலும் இந்த மண்ணில் கீழே வாழ்வதை போல் மேலும் வாழ வேண்டும். அதுதான் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்ட வாழ்க்கை. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. வாழ்கிற காலங்களில் சேவை செய்கிறேன். அதுல 1000 பொருள் இருக்கும். என் எண்ணங்களிலும் பல வகையான சூழ்நிலைகள் இருக்கும், குழப்பங்களும் இருக்கும். அதில் சிலது என் ரப்புக்கு பிடிக்கும், சிலது பிடிக்காது. ஆனால் நான் வாழ்ந்த பின்னால், மறைந்த பின்னால் இந்த மண்ணுலகம் என்னை பாராட்டுகிறதா? நீ செய்த சேவைகள் அத்தனையும் கபூல் என்றார்கள் நபிகள் நாயகம். அங்கீகரிக்கப்பட்டது என்றார்கள். எனவே நான் வாழ வேண்டும். அதுதான் பெரிய பாக்கியம். மரணித்த பின்னாலும் தொடங்க வேண்டும். ஒரு நிலையான என் வாழ்க்கையை இங்கே தீர்மானிக்க வேண்டும். அதற்கு வாழும் இந்த காலம் மிகச்சிறந்த பண்புகளால் நான் அலங்காரமாக வேண்டும். என் வாழ்க்கையின் மொத்த அலங்காரமும் உருவாகும் இடம் என் தாயின் கருவில். நான் உருவாகிற இடம் என் தாயின் கருவில். ஒரு பிள்ளையின் வளர்ச்சியிலும், பிள்ளையின் உயர்விலும், பிள்ளைகளின் எதிர்காலத்திலும் பெற்றோர்கள் 2 பேர்களின் பங்கும் இருக்கிறது. இது வேறு கருத்து யாரும் பேசவில்லை. பெற்றோர்களின் பங்கு, தாயின் பங்கும் உண்டு, தந்தையின் பங்கும் உண்டு. நன்கு கவனிக்க வேண்டும் எங்கள் சகோதரிகள். உங்களை மையமாக வைத்து இங்கே தலைப்பும் தரப்பட்டிருக்கிறது. என் பிள்ளை உருவாக்குவதில், அவன் அழகாகுவதில், வளர்வதில், உயர்வதில் தாயின் பங்கும் தந்தையின் பங்கும் உண்டு. ஆனால் தாயின் பங்கே மிகப்பெரிய, தாயின் பங்கே நீண்ட காலம் தொடர்புடையது. தந்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆரோக்கியமாக, கண்ணியமாக, மகத்தான வாழ்க்கையிலிருந்து தன் மனைவியோடு வாழ்க்கைப்பட்டு கருவுக்குள்ளே அவருடைய அந்த என்னுடைய உயிர் அங்கிருந்து இங்கே திரும்பி விட்டால் போதும், அடுத்து அவர் செய்கிற சில தவறுகள் என்னை பாதிக்காது என்று எழுதுகிற இமாம்கள். கருவிலே நான் இருக்கிற போது என் தாய் செய்யும் தவறு என்னை பாதிக்கும் என்று எழுதினார்கள். السعيد سعيد في بطن امه والشقي شقي في بطن امه. நல்லவர் யார்? அவர் தாயின் வயிற்றிலேயே நல்லவராகிறார். தீயவர் யார்? அவர் தாயின் வயிற்றிலேயே தீயவராகிறார். வளர்ந்தார், வாழ்ந்தார், ஆரோக்கியமற்ற செயல் ஈடுபட்டார், அது பின்னால். السعيد سعيد في بطن امه والشقي شقي في بطن امه. எங்கள் சகோதரிகள் தங்கள் செவிகளை திறந்திருக்க வேண்டும். நீங்கள் வயதில் சின்னவர்களாக இருக்கலாம், நேற்றைய திருமணம் முடித்த புது பெண்ணாக இருக்கலாம். ஆனால் ஒரு நீண்ட நெடும் காலம் இந்த சமூகத்தில் வளருகிற ஒரு அடுத்த கால தலைமுறைகளை நீங்கள் சுமக்க வருகிறீர்கள். நாளைய தலைமுறை நாளைக்கு போன பின்னால் கவலைப்பட்டால் அர்த்தமில்லை. உருவாகும் போது உங்கள் வயிற்றில்தான் சாலிஹீன்கள் உருவாகிறார். குணம் தலைப்பே அதுதான். ஈமானிய பெண்களின் குணம்.
உங்கள் உயர்ந்த பண்புகள் வெளிப்பட வேண்டும். ஆரம்பத்தில் இருந்தே வெளிப்பட வேண்டும். அதே பண்பில் பிள்ளைகள் உருவாகிறார்கள். குழந்தைகளுக்கு 2 பேருடைய டச் இருக்குதுங்கிறதுனாலதான் சில நேரங்கள்ல சில பிள்ளைங்கள்ட்ட நீங்க பார்க்கலாம், தாயின் பண்பு இருக்கும், தந்தையின் பண்பும் இருக்கும். அம்மா மாதிரி இருக்கிறார், பாப்பா மாதிரி இருப்பார். எங்க தாப்பனாருடைய குணம் எங்கிட்ட சிலது இருக்கும், எங்க தாயாருடைய குணம் இருக்கும். தாப்பனார்ட்ட கோபத்தன்மை அது இருக்கலாம், தாயார்ட்ட இறக்கத்தன்மை ரெண்டும் கூடும். சில நேரத்தில் கோபப்படுவார், சில விஷயத்துல இறங்கி போவார். 2 பேரின் குணமும் பிள்ளைகளுக்கு வரும் என்று இமாம்கள் எழுதுவார்கள். தாயின் குணமும் தந்தையின் குணமும் பிள்ளைகளை தொடர்புடையதாக இருக்கும். ஆனால் தாயின் எல்லா செயல்களும் பிள்ளைகளை சார்ந்து நிற்கும் என்கிறார்கள். அதனாலதான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் ஒருவர் வந்து கேட்டால், நான் யாருக்கு ரொம்ப கடமைப்பட்டேன், மன் அஹப்பு ஸஹாபத்தி இலல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வோடு நான் நெருக்கம் பெறுவதற்கு யார்கிட்ட ரொம்ப அதிகமா நான் தோழமை வச்சுக்கிறேன்னு கேட்டார். சர்க்கார் ஆதம் உன் தாயாருன்னாங்க, உம்மக்கான்னாங்க, உம்மாட்ட நெருக்கமா எழுதினாங்க. அவர் திரும்பவும் கேட்டார். அதுக்கு பின்னால யாருன்னு கேட்டார். அதுக்கு பின்னாலே உம்மாட்டதான். அடுத்து யார்? உன் தாய் என்றார்கள் 3 முறை. இமாம் புகாரி எழுதுகிறார், இமாம் முஸ்லிம் பதிவு செய்வார்கள். 4வது சொல்கிறார்கள், ஒரு ஹதீஸில் 3வது சொன்னார்கள். அதற்கு பின்னால் அப்பாக்கு ஒரு தந்தை என்றார்கள். என் தந்தைக்கு நான் கடமைப்பட்டேன். என் தந்தையின் சுவனத்தின் தலைவாசல், என் தந்தையின் சுவனத்தில் தலைவாசல் நீ பாதுகாக்கணும். நாங்க சொல்லத்தானே சொர்க்கம் போகணும்னா தந்தையை பாதுகாத்துக்கொள். அதே அல்லாஹ்வின் ரசூல் சர்க்கார் ஆதம், நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டது என் தாயாருக்கு என்றார்கள். ஒருவர் வந்தார், நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், நான் ஒரு பெரிய பாவம் செய்து விட்டேன், அதற்கு பரிகாரம் வேணும் என்று கேட்டார். பெருமானார் அமைதியா இருந்தார். சொல்லத்தானே பெருமானாரின் அமைதியிலும் பொருள் உண்டு. ஒரு பெரிய ரோல் மாடல் நபியின் வாழ்க்கை. சஹாபிகள் இன்றைக்கு உலகத்தின் முன்மாதிரியாளர்களாக மாறினார்கள் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் வாழ்க்கையை பார்த்து பார்த்து ரசித்தார்கள், பின்பு எழுத்தார்கள், இன்றைக்கு வாழ்ந்து முடித்து தந்திருக்கிறார்கள். உலக வரலாற்றில் 10,000 பக்கங்களை தங்கள் வாழ்க்கையின் மகுடமாக பதிவு செய்தவர்கள் சஹாபிகள். எங்க படிச்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலேயே படிக்கிறார்கள். நபியை பார்த்து பாடம், பழகி பாடம், பின்னால் போய் பாடம், பின்னால் நின்று பாடம், அவர்கள் சொன்னதை கேட்டத பாடம். சஹாபாக்கள் ரசூலை கொண்டு மொத்தமும் எடுப்பார்கள். அவர் சொன்னார், இன்னி அஸ்ஸப்து தன்பன் ஃபஹல்லி பின் தௌபா, நான் ஒரு பாவம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், தௌபா வேணும் என்று கேட்டார். சர்க்கார் ஆதம் அமைதியா இருந்தார். அமைதியிலும் பொருள் இருக்கு. எங்க அமைதியா இருக்கணுமோ அங்க அமைதியா இருக்கணும். வாழ்க்கையில சில இடத்துல பேசக்கூடாது, எனக்கு நேரம் இல்லை, சொல்ல வேண்டிய செய்தி அல்லாஹ் எதை வெளிப்படுத்துவானோ வெளிப்படுத்துவான். சில இடத்துல மௌனமா இருந்துடணும். அந்த இடத்துல பேசினா ஆபத்தானது. பேசக்கூடாத சில இடம் இருக்குது, அதையெல்லாம் இங்க விவரிக்கல. அதுல மிக முக்கியமான இடம், நம்ம கோபம் வரும்போது யார்ட்டையும் பேசக்கூடாது. நம்ம கோபமா இருக்கிறோம்னா யார்ட்டையும் பேசக்கூடாது, மனைவிட்ட கூட பேசக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹுவை நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக போக சொல்கிற போது, கோபமா இருந்தா தீர்ப்பை வழங்காதீங்க. 2 பேருக்கு மத்தியில தீர்ப்பு வழங்குற போது கூட கோபம் வரக்கூடாது. கோபம் வந்துட்டா தீர்ப்பு வழங்காதீங்க. உமர் பின் அப்துல் அசீஸ் நீதி வழக்கத்தின் பேரரசர். ஒரு குற்றவாளியை பிடிக்கிறார்கள் இரவு நேரம், அவன் தவறு செய்ய போகிறான். அவனை பிடித்து தண்டிக்க நினைத்த போது அவன் காலி உமிழ்ந்தான் அவங்க முகத்தில். உடனே எழுந்திருச்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. அதிகாரிகள் போய் பிடிச்சாங்க, விட்டுருந்தாங்க. இதே நிகழ்வு சய்யிதுனா அலி அவர்களுக்கும் நடந்தது. அதிகாரிகள் வருத்தப்பட்டாங்க, கோபப்பட்டாங்க, உங்க மேல துப்பிட்டாங்க, விட்டுருந்தாங்க. அவர் குற்றம் செய்த போது பிடித்தேன், அல்லாஹ்வுக்காக பிடித்தேன். அவர் என் மீது உமிழ்ந்த போது, காரி துப்பிய போது எனக்கு கொஞ்சம் கோபம் இருக்கிறது. இப்போது தண்டித்தால் அது வேறு மாதிரியாக ஆகிவிடும். இப்போது நான் அமைதியாக வேண்டும். அதுதான் என் நபியின் சொன்னது. சில இடத்துல நம்ம அவசரப்பட்டோம்னா பிரச்சனை. இன்னும் சில இடத்துல அவசரப்பட்டா நம்முடைய மகத்துவத்தை இழந்து விடுவோம். சில இடத்துல கோபப்பட்டா நம்ம இமேஜே மோசம். நல்ல ஞாபகம். உங்களை இழக்காதீர்கள்.
மக்களின் பார்வையில் அல்லாஹ் உங்களை கண்ணியமாக்கி வைத்தான். அந்த கண்ணியம் மௌத்துக்கு முன்னால் மாத்திரமல்ல, மௌத்துக்கு பின்னால். சில பேர் மௌத்து வரைக்கும் துவா கேட்பாங்க, நான் அப்படி கேட்கறதே இல்லை. மௌத்துக்கு பின்னாலும் தொடர செய், அது ரசூலுடைய சுன்னத். ஹயாத் வரைக்கும் ஆரோக்கியமாக்கி கேட்கறது இல்லை, ஹயாத்துக்கு பின்னாலும் ஆரோக்கியமா இருக்க. கபருடைய வாழ்க்கை இருக்குது, மறுமையினுடைய வாழ்க்கை இருக்குது. என் ஆரோக்கியமும் என் கண்ணியமும் என் அருளும் தொடர வேண்டும், மரணத்துக்கு பின்னாலும் தொடர வேண்டும். ஒரு கரெக்டான வாழ்க்கை நான் வாழணுமா இல்லையா? மனசுக்கு பட்டதை எல்லாம் வாழ்வதா? எனக்கு கோபம் வந்தா கொஞ்சம் கடுமையா தான் வரும்னு சில பேர் அட்வான்ஸாட்டே சொல்றேன். எனக்கு கோபம் வந்தா நுனியில தான் நிற்கும்னு சொல்றேன். இதெல்லாம் பெருமை இல்லைங்கிற. எனக்கு கோபம் வந்தா கண்முக்கு தெரியாது, அது பெருமை இல்லை. நான் கோபத்தை அடக்கவும் தெரியும் என்று சொல்லுங்கள், அதுதான் பெருமை. உங்களில் சிறந்தவர்கள் கோபம் வரும்போது சிறந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பேசுகிறார்கள்? சிறந்தவர்கள் கோபம் வரும்போது சிறந்தவர்கள். கையிருக்கும் உங்களில் கோபத்தில் சிறந்தவர்கள். மதீஉல் கதம் ஸரீஉல் ஃபை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோபம் வரும்போது சிறந்த மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அப்படின்னா என்ன? கோபம் வரும்போது நிறைய பேர் தன்னுடைய கண்ணியத்தை இழந்துருவாங்க. இப்படி ஆளுதானான், உங்களை எவ்வளவு பெருசா நினைச்சிருந்தேன், இப்படி சீப்பா போயிட்டீங்களேப்பா. பள்ளிவாசல் நம்ம ரொம்ப கண்ணியம் வச்சிருப்பாங்க, நம்ம கொஞ்சம் கோபப்பட்ட வைக்கல, நம்ம கண்ணியம் சரிஞ்சு. எங்கள் சகோதரிகளை ஞாபகம் வையுங்கள், உங்களின் மகத்தான பண்புகள் தான் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம். இஸ்லாமும் ஈமானும் உங்களுக்கு உயர்ந்த குணங்களை தந்திருக்கிறது. அந்த குணங்களை எல்லாம் நீங்கள் கட்டி காக்க வேண்டும். உங்களுக்குள் விரிந்த உள்ளம் வர வேண்டும், விசாலமான எண்ணம் வர வேண்டும். இதற்கெல்லாம் மேலால் அமைதி காக்கும் தன்மை ஒரு பெண்ணின் அலங்காரம் என்றார்கள். உணர்ச்சியும் கோபமும் ஒரு பெண்ணினுடைய தீய காலம் என்றார்கள். ஒரு பெண்ணுக்கு தீய காலம், கெட்ட காலம் உணர்ச்சியும் கோபமும். ஒரு பெண்ணின் அமைதியும் அடக்கமும் ஒரு பெண்ணின் அழகும் அலங்காரமும். நீங்கள் என்றைக்கும் அழகாக இருக்க வேண்டும், என்றைக்கும் அலங்காரமாக இருக்க வேண்டும். உங்களின் தீய காலத்தை நோக்கி நீங்கள் பயணித்தால் உங்கள் தலைமுறைகளுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இப்ப நான் அவரை தண்டித்தால் கோபத்துக்கு தண்டிச்ச மாதிரி ஆகிடுகிறார். உமர் பின் அப்துல் அசீஸ் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கோபத்திலும் சிறந்தவர்களாக ஆகுங்கள். கோபம் வரும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, இமாம் ஷாஃபி சொல்வாங்க, கோபம் மூட்டப்பட்டு கோபம் வரலன்னா அது மனித பண்பா இல்லையப்பாங்கிறாங்க. இமாம் ஷாஃபி கோபத்தை ஒருத்தர் மூட்டுறார், கோபம் வர்ற மாதிரி நடக்கிறார், இப்போ கொஞ்சம் கோபம் வந்தா தானே மனித பண்பு அப்படின்பாங்க இமாம் ஷாஃபி. கோபம் வரணும். கோபம் வரும்போது சிறந்தவர்கள் யார்? கைருக்கும் மதீஉல் கதம். சர்க்காரியாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வருமா? அது ரொம்பவே தாமதமாக வரும். 10 தடவை கோபத்தை ஊட்டினார், கோபம் வரல. உணர்ச்சி வசப்பட்டார், வேகப்பட்டார், முன்னால் இருக்கிறவர் கண்ட மாதிரி பேசுகிறார், அப்பவும் நம்ம அமைதியா இருந்தோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன மாதிரி ஒரு கட்டத்தில் கோபம் வருது. எப்ப வருது? ரொம்ப ரொம்ப நம்மை அவர் தரக்குறைவா பேசுன பின்னால் கோபம் வந்துச்சு. அப்ப கோபம் தாமதமாக வந்தது. மதீஉல் கதம் ஆனா ஸரீஉல் ஃபை சீக்கிரமா தணிஞ்சிடும். கோபம் வந்துச்சுன்னா உடனே அடுத்த நிமிஷம் தெரிஞ்சிடும், அடுத்த நிமிஷம் மன்னிச்சிருவேன். எங்க வீட்டுல ஒரு பழக்கம் நான் சொல்லியிருக்கேன், ஏதாவது கோபம் வந்துச்சுன்னு சொன்னா எங்க வீட்டை மாட்ட பிள்ளை இல்லை, கோபம் வந்துச்சுன்னா உடனே நம்ம கட்டுப்பாடு மீறி வந்துடும், ஒருத்தங்க தணிஞ்சிடும், யாரோ ஒருத்தங்க தணிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நின்று கோவப்பட்டா உட்கார வச்சிருங்க, உட்கார்ந்து கோவப்பட்டா படுக்க வச்சிருங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிற்கும் போது கோபம் வந்தால் உட்கார்ந்து விடுங்கள், உட்கார்ந்து போது கோபம் வந்தால் படுத்து விடுங்கள். ஏன்? நிலை மாறினால் கோபத்தின் சூழலும் மாறும், கோபத்தன்மைகள் மாறும், அதில் வீரியம் குறையும். அடுத்து சொல்லியிருக்கேன், வீட்டுல கோபம் வந்துச்சுன்னா யாராவது ஒருத்தங்க இஞ்சி போயிருக்கும். 2வது பாயிண்ட் என்ன? கோபம் வந்துச்சா பேசிட்டோமா, அடுத்த நிமிஷமே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி சேர்ந்துக்கணும். சில பேர் கேட்பா, உனக்குலாம் வெக்கமா இல்லையான்னு. எனக்கு இதுல வெக்கம் என்ன இருக்குப்பா? இதான் எங்க நபியுடைய சுன்னத், இங்க வெக்கம்லாம் கிடையாது. வெக்கம் இல்லையா என்று கேட்கிற போது நான் சொன்னதுண்டு, எனக்கு வெக்கம் இங்கே இல்லை, இங்கே வெக்கப்படக்கூடாது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க நபிகள் நாயகம் நிப்பாட்டோம்னா நீங்க ஸலவாத் சொல்லணும்னு ஆசைப்பட்டுதான்.
சரி கோபம் லேட்டா வரும், சீக்கிரமா தணிஞ்சிடும். எனவே மௌனம் காக்க வேண்டிய ஒரு பெரிய இடம் கோபம் வரும்போது. அது அப்படி இருக்கட்டும். நான் இங்கே சொல்ல வந்தேன், சர்க்காரை ஆடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பார்கள். ஒருவர் வந்து கேட்டார், இன்னி அஸப்து தன்பன் ஃபஹல்லி மின் தௌபா, நான் பாவம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், தௌபா வேணும் என்று கேட்டார். பெருமான் மௌனமானாங்க. மௌனம் என்பது பல நேரத்தில் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். மண் சமத்த நஜ்ஜான் சொன்னாங்க, மௌனமா இருந்தா ஜெயிச்சிடலாங்க. கணவன் கோவப்படும் போது மனைவி மௌனமா இருந்துட்டா கணவன் ஆட்டோமேட்டிக்கா பின்னாலேயே சுத்தி வருவார். அவர் கோவப்பட்டார் வைங்களேன், நீங்க அமைதியா இருந்துடணும். அவர் கடைக்கு போனார், ஆபீஸுக்கு போனார், அவரால் இருக்க முடியாது, எப்படியாவது ஒரு போன் பண்ணுவார். கொஞ்சம் அதை எடுக்காம நீங்க இருந்துட்டீங்க வைங்களேன், ஆபீஸ் லீவ் போட்டு வீட்டுக்கு வந்துருவார். அது இருக்க முடியாது, மனம் இல்லாது. அவர் பேசுனதுக்கு 1க்கு 2 பதில் சொன்னீங்க வைங்களேன், ஆபீஸ்ல போய் யோசிப்பார், இந்த அம்மாவை எப்படி அடக்கிறதுன்னு. பஜார்ல போய் உட்கார்ந்து யோசிப்பார், ஒரு பேச்சுக்கு 2 பேச்சு பேசுறது எப்படி அடக்கிறது. உங்களை அடக்குவதற்கு வழி தேடுவார். அவர் பேசும் போது மௌனமாகுங்கள். ஒரு பெண்ணுக்கு சொன்ன, கணவன் பேசினால் அவள் அமைதி காக்கணும். அப்ப நீங்க அமைதியாயிரணும். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஆயிஷா, அன்னை பாத்திமா, அன்னை கதீஜா, வரலாற்றின் ஒரு நீண்ட பக்கம். பெருமானார் கோவப்படுறதே இல்லை. எப்பமாச்சு கோவப்பட்டா நாங்க அமைதி ஆயிடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம் இருந்துச்சு, மனைவியர்கள் கோவப்பட்டு அவங்க அமைதி ஆயிடுவாங்க. நமக்கும் ஒரு பெரிய பாடம். நம்ம வீட்டம்மா கொஞ்சம் வேகமா பேசிச்சு வைங்க, நான் யாரு என்னென்ன வேகமா பேசுற அப்படிலாம் கேட்கக்கூடாது, நம்ம மௌனமாயிடும். கோபம் ஆண்களுக்குள்ள சொத்தல்ல, நம்ம தான் கோவப்படணும்னு நினைக்கிறோம், அது தப்பு. அவங்களும் கோபப்படுவார்கள், பெண்களுக்கும் கோபம் வரும். பெண் கோபப்படும் போது நம்ம மௌனமாக வேண்டும். அது வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து கொடுத்த பாடம். அப்ப அவங்க அமைதியாயிடுவாங்க. நம்ம பதிலே சொல்லல வைக்கல, அவங்க நம்ம பின்னாலே சுத்த ஆரம்பிச்சுவாங்க. நான் என்னென்ன குணங்களை பெண்கள் எடுக்க வேண்டும் என்பதை நம்பர் வாரியாக சொல்லவில்லை, சொல்லிக்கொண்டே வருவேன். நீங்கள் அத்தனையையும் எடுக்க வேண்டும். இங்கே நாங்கள் பேசுவதில்லை, எங்கள் ரப்பே எங்கள் நாவை காரணமாக்கி பேசுவான். அது உங்கள் வாழ்க்கை, நாளைய எதிர்காலம். எங்களுடைய வட்டார ஜமாத்துலமாவின் இலக்கு, நீங்கள் மிகச்சிறந்த இடத்தை பெற வேண்டும். உங்கள் வயிற்றில் தான் சாலிஹீன்கள், உங்கள் வயிற்றில் தான் இந்த நாட்டின் தீயவர்கள் உருவாகிறார்கள். அப்படியானால் நீங்கள் எத்தனை அழகாக வேண்டும், எத்தனை உயர்ந்த பண்புக்கு சொந்தமாக வேண்டும். இன்னி அஸப்து தன்பன் ஃபஹல்லி மின் தௌபா, சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் வந்தவர் சொன்னார், நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், மன்னிப்பு வேணும். அல்லக்க உம்முன்னு கேட்டாங்க பெருமானார். உம்மா இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு பின்னால, உம்மா உண்டா, தாயார் இருக்கிறாங்களா? அவர் பாவம் செய்துட்டார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லு, 2 ரக்காத் தொழுதுக்கா, அல்லாஹ்ட்ட போய் மன்னிப்பு கேளு, அதெல்லாம் சொல்லல. உனக்கு தாய் உண்டா? இல்லை யா ரசூலல்லாஹ். இல்லையா? இல்லை. உங்க தாயாரோடு பிறந்த சகோதரிகள் உண்டா? உன் சிறிய தாயார் உண்டா? உன் பெரிய தாயார் உண்டா? உன் தாயோடு பிறந்தவர்கள், சின்ன தாயார் பெரிய தாயார் உண்டா என்றார்கள். ஆம். பெருமானார் சொன்னாங்க, போ அந்த அம்மாட்ட போய் நல்ல மாதிரியா நடந்து கொள். உன் சின்ன தாயாருக்கு திருமணம் செய், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, அவங்க தேவையை பூர்த்தி செய். என்ன யார சொல்லலாம், அங்க போய் அந்த அம்மாவுக்கு திருமணம் செய்தா அங்க அல்லாஹ் கிடைச்சிக்கிறோம், பாவம் மன்னிக்கப்பட்டுள்ளோம். என் பாவத்தின் மன்னிப்பு கூட என் தாயாரின் பணிவிடையில். என் தாயாரே இல்லை, என் தாயாரோடு பிறந்த சகோதரிகள், என் சின்னம்மா பெரியம்மா இருக்கிறாங்க, அவர்களின் பணிவிடையில், அவர்களின் உபகாரத்தில், அவர்களை நான் கண்ணியமாக நடத்துவதில் என் பாவம் கூட மன்னிக்கப்படும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? தாயின் பங்கு மிகப்பெரியது. எனவே உங்களுக்குள் மிக உயர்ந்த குணங்கள் பிரதிபலிக்க வேண்டும். பிள்ளைகளின் பொறுப்பை எடுப்பதில், நடத்துவதில், வளர்ப்பதில், உருவாக்குவதில், உயர்த்துவதில் 1000 பங்கு எங்களுக்கு இருக்கிறது. அந்த பங்கை எல்லாம் மிஞ்சும் பங்கு உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் கொடுக்கிற பாலில் தீனையும், அல்லாஹ்வையும், ரசூலையும், அந்த அன்பையும் கலந்து கொடுக்கலாம். நீங்கள் தாயினுடைய அந்த பால் ஊற்ற தன்மை இருக்கு, அங்கதான் பல பேர் உருவானாங்க. அந்த குடிச்ச பல பேர் உயர்ந்தாங்க. அந்த கொடுத்த தாயினுடைய பண்பால், குணத்தால், ஈமானால், தக்வாவால், பேணுதலால்
காத்தமுன் நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி பெண்களாக சில பேரை அடையாளம் காட்டினார்கள். அந்த இடத்துல நீங்க வரணும். கதீஜா நாயகிக்கு சில சிறப்பு இருக்குன்னாங்க. ஹசாயிது கதீஜான்னு ஒண்ணு இருக்கு. கதீஜா நாயகிக்கு தனித்தன்மை சிலது இருக்கு. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தனித்தன்மை, கதீஜா நாயகி பத்தி பேசுறதா போதும். அம்மாவுடைய தனித்தன்மை எங்கள் சகோதரிகளுக்கு வர வேண்டும். நான் குணத்தை எங்கே போய் தேடுவது? எங்கள் மாணவியின் அருமை தாய்மார்கள், எனக்கு தாய் ரசூலின் மனைவியர்கள், அவங்கள்ட்ட தேடாம எங்க தேடுறது? கதீஜாவுடைய தனித்தன்மை. அம்மா வீட்டுல இருக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடணும், உடனே வெளியில போறாங்க, சமைச்சாங்க, தூக்கிட்டு வர்றாங்க, அவங்க சமைச்சாங்க, கைப்பட சமைச்சாங்க, சுவையாக சமைச்சாங்க. நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விரும்புவார்களோ அம்மா புரிந்து கொண்டாங்க. ஒரு விஷயத்தை விளங்கணும், அம்மாவுக்கு ஹிதமத்து செய்யறதுக்கு பல பேர் இருந்தாங்க. அன்னை கதீஜா பிராட்டியாருக்கு ஹிதமத் செய்வதற்கென்றே பல பேர். அவங்க என்னைக்கு சமைக்கிறது இல்லை. ஒரு பெரிய செல்வச்சி மாட்டி மக்காவில் பல பேர்களின் வீடுகளில் அடுப்பு எரிவதற்கு அன்னை கதீஜாவே காரணம். பொருளாதாரத்தில் மேம்பட்ட இடம். திருக்குர்ஆன் ஷரீஃபில் வரக்கூடிய சில ஆயத்துகளுக்கு கதீஜா நாயகி உதாரணம் காட்டப்படுவார்கள். அத்தனை பெரிய பணக்கார வீட்டு பெண்மணி அம்மா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காவுக்கு பின்னால் அவங்க சமைச்சாங்க. பெருமானார் குடிப்பதற்கு உயர்தரமான பானம். ரசூல் எதை விரும்புவாங்க அதை செய்து கொண்டு வர்றாங்க. அந்த நேரம் அம்மாவின் தனித்தன்மை குறித்து எழுதுவார்கள். வானவர்கள் கோமான் ஜிப்ரீல் வருகிறார், வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இதோ அம்மா வர்றாங்க கதீஜா நாயகி, அவர்களை அல்லாஹ் சந்தோஷப்பட்டு என்னை அனுப்பினால் அவங்க சாப்பாடு கொண்டு வர்றாங்க, தாங்க குடிப்பதற்கு பானம் அவங்க கையால செய்துட்டு வர்றாங்க, தாங்க விருப்பம் இல்லை என்பதை அறிந்து தாங்கள் சுவையாக சாப்பிடணும். பெருமானாருடைய வீட்டு பெண்கள் அத்தனை பேர்கிட்ட இருந்த ஒரு நல்ல குணங்களில் விசேஷமான இடம். பெருமானார் எதை ரசிப்பாங்க, எதை ருசிப்பாங்க, அதுல ரொம்ப கவனம். அதிக நேரம் பெருமானாரை சந்தோஷப்படுத்துவதில் நாங்கள் ஈடுபட்டோம். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கணவனை சந்தோஷப்படுத்துகிற குடும்பத்து பெண்கள் வந்து விட்டால் அந்த குடும்பத்தில் வளருகிற பிள்ளைகள் எல்லா காலத்திலும் மகிழ்ச்சியும் மார்க்கமும் உள்ளவர்களாக வளர்வார்கள். ஏதோ கணவனை சந்தோஷப்படுத்துறதெல்லாம் பெரிய வாழ்க்கை இல்லை. கணவனை சந்தோஷப்படுத்தும் பெண்கள் எந்த குடும்பத்தில் வளர்கிறார்களோ, உருவாகிறார்களோ, வந்துவிட்டார்களோ, அந்த குடும்பத்தில் அடுத்த தலைமுறைகள் சந்தோஷத்தை தாண்டி மார்க்கமுடையவர்களாக இருப்பார்கள். எங்க வீட்டுல இவங்களுக்குள்ள சலசலப்பு இருந்துகிட்டே இருந்தா பிள்ளைங்களுடைய எதிர்காலம் கூட வம்பா போயிடுங்கிறாங்க. என் மனைவிட்ட நான் சண்டை போடுறதுக்குமா பெரிய விவகாரம்? உங்க மனைவிட்ட சண்டை போட்டு அவங்க அடுத்த தலைமுறையை பாதுகாக்க முடியாது. அடிக்கடி எங்க வீட்டுல சொல்றது, எங்க வீடு நான் போனாதான் கலகலப்பா அதற்கு இருக்கா. அவெல்லாம் எங்க வீட்டுல ஹித்மத் செய்தவர்கள், உருவானவர்கள். பிள்ளையாகவே வளர்த்தேன். சௌக்கத்தலி ஆடி வீட்டுக்கு போனாதான் வீட்டுல ராகத். வீட்டுக்கு போயிட்டா ஒரே ஹாப்பியா இருக்கும். பிள்ளைலாம் அவங்கவுங்க கணவன் மாட்டு வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. என் பெண் மக்கள் அங்க இருந்து வந்துருவாங்க. பேர பிள்ளை கூட பார்த்தாச்சுன்னா ஒரே குஷியாகிடுவார். சும்மா போறது இல்லை. பிள்ளைங்களுக்கு என்ன விருப்பம், அது எத்தனை ஆயிரம் என்பதெல்லாம் முக்கியம் இல்லை. அவங்களுக்கு எது விருப்பம் அதை கொண்டு பூர்த்தி செய்யறாரு. மனைவிக்கு எது சந்தோஷம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் மனைவி பிள்ளைகளின் சந்தோஷத்தில் என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வை கிடைப்பார். நான் அல்லாஹ்வை அடைவதற்கு பள்ளிவாசலை மாத்திரம் நோக்கி பயணிப்பதில்லை, என் வீட்டை நோக்கி பயணிப்பதுண்டு. ஏன்? வீடும் மங்களமாக வேண்டும், மகிழ்ச்சியாக வேண்டும். ஊர்ல எல்லாம் நல்ல பேர் வாங்கிட்டு வீட்டுல அந்த பேரை தக்க வைக்காவிட்டால், நான் எல்லா இடத்துலயும் சொல்றது, எனக்குன்னு சில மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கும், பதவி இருக்கும், அரசு பதவி இருக்கும், பொது பதவிகள் இருக்கும், சமூக அந்தஸ்து இருக்கும். பள்ளிவாசல் முத்தவல்லியா இருக்கலாம், ஊர்ல பெரிய ஜமாத்து தலைவரா இருக்கலாம், பஞ்சாயத்து தலைவரா இருக்கலாம், நாட்டினுடைய பேரரசரா இருக்கலாம். எல்லா பதவிகளையும் வச்சுக்கிறோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதுல அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கிறணும். அதுல பெரிய விசேஷம் என்ன? வீட்டுக்கு வரும்போது வாசப்படியில காலணியை கலட்டி வைக்கும் போது அந்த பதவியெல்லாம் சேர்த்து கீழே வச்சுட்டு வாசப்படியில் செருப்பு பக்கத்துல காலணிக்கு பக்கத்துல வச்சுட்டு உள்ள போயிடணும். எப்படி போகணும்? ஒரு நல்ல கணவனாக, நல்ல தந்தையா. என் மனைவிட்டு போய் என் பதவியை சொல்வதில்லை. நான் யாரு தெரியுமா? ஊர்ல நான் தான் பஞ்சாயத்து தலைவர், நான் தான் பள்ளிவாசல்ல முத்தவல்லி. மொத்த மரியாதையும் சேர்ந்து போயிடும். அந்த அம்மா அதை மதிக்கலாம் செய்ய புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே வீட்டுல சொல்லி அனுப்பியிருப்பாங்க, உங்க வீட்டுக்காரன் பெருமையா பேசினா நீ உஷாராகிறீன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு புரியும், ஆள் சரியான ஆள் இல்லை.
என் பதவிகளை அந்தஸ்தை நான் சொல்லும் இடம் என் மனைவி அல்ல. என் மனைவிக்கு ஒரு சராசரி கணவன் இருக்கும் எல்லாருக்கும் மேலாக நாட்டுல நல்ல பேர், ஊர்ல நல்ல பேர்லாம் தாண்டி பெருமானா சொன்னாங்க, என் மனைவிக்கு நான் நல்ல புருஷன் என்றார். அதை சொல்லணுமான்னு கேட்கிறேன். அந்த ஹதீஸ் 1000 தடவை நான் சிந்திச்சேன். நான் சொல்லணுமா ரசூலுல்லாஹ், என் மனைவிக்கு நான் நல்ல கணவன் சொல்லணுமா? உலகத்திற்கே சிறந்தவர்களாச்சே, அல்லாவுக்கு சிறந்த மனிதராச்சே, உலகம் பூராவும் பாராட்டும் இடத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லையா? எதிரிகளும் கூட நல்ல மனிதர் என்ற பெயரை சொன்னாங்க இல்லையா? என் மனைவிக்கு நான் நல்ல கணவன். என்ன காரணம்? எதிரியே உன்னை நல்ல ஆளா ஏத்துக்கிட்டானோ அவ்வளவு சீக்கிரமா உன் கொஞ்சாரி உன்னை நல்ல ஆளா ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம ஊர் பெண்கள்லாம் விசேஷமானவங்க இருப்பாங்க. எதிரி கூட நீ நல்லவன் சொன்னாலும் மனைவிக்கு அந்த பேர் வாங்கணும். அப்பந்தான் அல்லாட்ட நீ நல்லவன். மனைவிக்கு அவ்வளவு சீக்கிரமா வாங்க முடியாது. அப்படிப்பட்ட மனைவியர்களாலும் நீ நல்ல கணவன் என்ற அங்கீகாரம் பெற வேண்டும் சொன்னார்களே. வானக இருக்கும் யாகலி, அந்த வார்த்தையை சொல்லணும் பெருமானார். எல்லாத்தையும் நான் நல்ல ஆளுன்னு சொல்றதோட நிறுத்தல்ல, ஸ்பெஷலா சொன்னாங்க, தனித்துவத்தோடு சொன்னாங்க, எங்க மனைவிக்கு நான் நல்ல கணவன். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்வானார். வாழுங்கள் என்கிறேன், மிகச்சிறந்த எதிர்காலத்தை நோக்கி பயணியுங்கள் என்கிறேன். செய்திகளை கேட்பதும் சேகரிப்பதும் பாதுகாப்பதும் ரசிப்பதும் அல்ல, இது ஒரு வாழ்க்கை. எங்களுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு நீங்கள் இன்றே வாழுங்கள். கோபத்தை அடக்கி வாழுங்கள், சாந்தியோடு வாழுங்கள், மௌனமாக வாழுங்கள். தேவையான நேரங்களில் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு சகோதரிகளே, நீங்கள் மிகச்சிறந்த குணத்தோடு வாழ வேண்டும். அன்னை ஹதீஜா மிகச்சிறந்த செழிப்பும் செல்வாக்கும் பதவியும் அந்தஸ்தும், மக்கமா நகரம் அவர்களை மிகப்பெரிய இடத்தில் வைத்து பார்த்த காலத்தில் உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மனைவியாக அங்கீகாரம் பெற்ற பின்னால் இதுவரைக்கும் அடுப்புல போய் நின்று சமைச்சதில்லை. இப்ப சமைச்சிட்டு சுவையாக ருசியாக பார்த்து பார்த்து என் பெருமான் விரும்ப வேண்டும் என்று அம்மா கொண்டு வந்த போது இதோ ஜிப்ரீல் வந்திருக்கிறார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். ஜிப்ரீல் வந்து சொன்னார், அல்லாஹ் என்ன உடனே அனுப்பி வச்சான். அம்மா சாப்பாடு கொண்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள என்ன அனுப்பி வச்சான். எதுக்கு? அம்மாவுக்கு அல்லாஹ்வே சலாம் சொன்னான். இன்னொரு செய்தி சொன்னான், ஊருக்கெல்லாம் எப்போதும் அம்மாவுக்கு பல பேர் ஊர்ல இருந்து ஹிதமத் செய்யும் போது அவங்க உங்களுக்காக ஹிதமத் செய்து உங்களை இதயத்தில் சுமக்கிறார்கள் இல்லையா? அதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு முத்துக்கள் கோர்த்த மாளிகையை சோழத்தில் தயார் செய்தான். தனித்தன்மையை ஜிப்ரீல் வந்து சொல்வார். எப்போது கிடைத்தது? சர்க்காரை ஆடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதய துடிப்பில் அம்மா இடம் பெற்ற போது, அவர்களின் பணிவிடையை தனக்காக தன் வாழ்க்கைக்காக ஆக்கிக் கொண்ட போது, நான் ஜெயிக்கணும், ரசூலுக்கு ஹிதமத் செய்தால் ஜெயிப்பேன். அன்னை சௌதா மாணவியின் அன்பு மனைவியர்களில் ஒருவர், கொஞ்சம் வயதில் முதுமை. அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவோடு வாழ்ந்த காலத்தில் சௌதாவும் வாழ்கிறார்கள். அன்னை சௌதா ஒரு இடத்திற்கு இப்போது வருவார்கள். பெருமானாரின் பிரியத்திற்கு நான் வாழ வேண்டும். நபியின் பிரியத்தில் ஆயிஷா இருந்தார்கள். நல்ல கவனிக்கன் தாய்மார்கள், நபியின் பிரியத்தில் ஆயிஷா இருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னாங்க, யா அல்லாஹ், நான் எல்லோருக்கும் என் மனைவியர்களுக்கு நீதமாக நடக்கிறேன், என் மனைவியர்கள் எல்லோரிடத்திலும் நீதமாக நடக்கிறேன். ஆனால் என் சக்திக்கு உட்பட்டதில் நீதமாக நடக்கிறேன். என் சக்திக்கு உட்படாததில் ஏதேனும் கூடுதல் குறை இருந்தால் நீ பொறுக்க வேண்டும் என்றார்கள். அது என்னாண்டு எழுதுவாங்க ஹதீஸ்ல, அது என் முஹப்பத்தும்பாங்க. முஹப்பத்து பிரியம் நேசங்கிறது நம்ம சக்திக்கு உட்பட்டது இல்லை. என்னுடைய சக்திக்கு தாண்டி அதற்கு மேல எனக்கு பிரியம் வந்துடும், ஷௌகத் மேல பிரியம் வந்துடும், உங்க பேர்ல பிரியம் வந்துடும். அந்த பிரியத்துக்கு காரணம்னா கேட்க முடியாது. அழகு இருந்தா பிரிய வரும், பணம் இருந்தா பிரிய வரும், அந்தஸ்து இருந்தா பிரிய வரும், ஒண்ணுமே இருக்காது பிரியம் வரும். ஏன்? நீங்கள் உலகத்தில் இருக்கிற பணத்தை பூரா செலவழிச்சாலும் 2 பேரை பிரியமாக்க முடியாது. ஒரு ஆணையும் பெண்ணையும் கல்பா நேசிக்க வைக்க முடியாது. அல்லாஹ் விரும்பினால் அவங்க உள்ளத்தை அவனே இணைக்கிறான். அதனாலதான் கல்யாணத்தை முடிஞ்சு வச்சுட்டு மாப்பிள்ளையும் பெண்ணையும் உட்கார வச்சு அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா, அவங்க 2 பேருடைய கல்வை நீ இணக்கமாக்கி வைப்பாயாக. அவருடைய கல்வில இந்த அம்மா மேல பிரியத்தை, இந்த அம்மாவின் கல்வில அவர் மேல பிரியத்தை நீ ஆக்கி வை என்ற ஆலிம்கள் எங்கள் நலனை தாண்டி அவங்களுக்காக துவா செய்வோம். அந்த நேரத்துல மாப்பிள்ளை கையில ஒரு செங்கோலோடு உட்கார்ந்து இருக்க மாதிரி இருப்பார். ஆமீன் கூட சொல்ல மாட்டார். கையில ஒரு செங்கோல் கொடுத்துருக்கும், இந்த பூச்செண்டை ஒண்ணு கொடுத்து இப்படி இருப்பார். நான் கடைசியில் அவர் கையில இருந்து பிடுங்குன்னு அவர் கொஞ்சம் கோவப்பட்டார். நான் சொன்ன ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, நான் ஓத போறீங்க, கையை தூக்குங்க, கொஞ்ச நேரம் செங்கோல் நான் வச்சுக்கிறேன், வாங்கி நான் என் கையில வச்சுட்டு துவா ஓதுனேன். ஜப பூரா நம்மளதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பூச்செண்டு அது ஒரு வீடியோல பார்க்கலாம், நீங்க எப்படி இருக்கும் பூச்செண்டு.
நான் துவா ஓதிட்டு இருந்தேன். அவர் ஓத ஆமீனே சொல்றது இல்ல. யாருக்காக துஆ? அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா, அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபிஹிமா, ரெண்டு பேரின் உள்ளத்தை நீ இணைக்க வேண்டும். எங்கோ இருந்த ஒரு பெண்மணி, எங்கோ இருக்கிற ஒரு ஆண் இணைகிறார்கள். ஆயிரம் என்ன அலைகளுக்கு மத்தியில் இந்த உள்ள இணைஞ்சாதான் நாளை கியாமத் வரைக்கும் நல்ல தலைமுறைகள் உருவாக்க முடியும். அந்த அம்மா இந்த வீட்டுக்கு வந்து கல்வி இணையில்லைன்னு சொன்னா ஹயாத்து பூரா நரக வாழ்க்கை தான். எல்லாம் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பாங்க. மாப்பிள்ளைங்க இங்க உங்களுடைய உள்ளங்களில் அல்லாவின் நேச கணவன் மனைவியுடைய அன்பு கிடைக்கிறதுக்கு இயந்திர துவா அல்லாஹும் அல்லி பைனகுமா. அந்த துவாவே சில பேருக்கு அதிர்ச்சியா இருக்கு, வருத்தமா இருக்கு. எங்க நலனை தாண்டி உங்களுக்காக கேட்கிற துவா. பூமியில் உள்ளதை பூராவும் நீங்கள் கொட்டினாலும் செலவழித்தாலும் உள்ளங்களை இணைக்க வைக்க முடியாதுங்கிற அல்லாஹ் அந்த உள்ளத்தின் இணைப்பை அவன் கொடுக்கிறான். ரப்பே ரஹ்மானே, என் மனைவியர்களுக்கு நான் நீதமாக நடக்கிறேன் என்ற கல்புல சில பேர் மேல கொஞ்சம் பெரிய கூடும்னா அது நான் பொறுப்புல உள்ளது இல்லை, அது என் கண்ட்ரோல்ல உள்ளது இல்லை, அது லேசபி மில்கி, என் உடைமை அல்ல. நாங்க சொல்லலாம் சார், ஏன் அது நீ கொடுக்கிறது அன்புங்கிறது. கொஞ்சம் கவனம் செலுத்துறதில் தயவு செஞ்சிருக்க வேண்டாம். இந்த பக்கத்துல நடமாட கொஞ்சம் குறைச்சிட்டா நல்லா. குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்ச்சி முடியும். துவங்கியதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் இருக்கு. உள்ளங்களை நீ இணைக்க வேண்டும். இங்கே சர்க்கார் யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப கல்வில கொஞ்சம் பெரிய முஹப்பத்து கூடுதலா ஆயிஷா மேல இருக்குங்கிறத உணர்த்துறாங்க. அதை புரிந்து கொண்ட சௌதா பெருமானார் ஸல்லல்லாஹு தர்பார்ல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தாங்களோடு நான் துன்யாவிலும் மனைவியா இருக்கணும், சொர்க்கத்திலேயும் மனைவியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க பிரியம் கொஞ்சம் ஆயிஷா நாயகி மேல இருக்குது, அதனால நான் ஒரு பிரியம் வச்சிருக்கேன். என்னமான்னு கேட்டாங்க. என்ன கைவிட்டுறாதீங்க, எனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை பாக்கியத்தையும் என்னோடு தாங்கள் உடலுறவுக்கும் இல்லறத்துக்கும் வருகிற என் நாளையும் என் பங்கையும் ஆயிஷாக்காக நான் கொடுக்கிறேன். ஏன் அவங்க சொன்னாங்க அந்த வார்த்தையை, நீ முஹப்பதி மின்க யா ரசூலல்லாஹ், தங்களை நான் நேசிக்கிற காரணத்தினால் தங்களை நான் பிரியப்படுகிறேன். என்ன பிரியப்படுகிறேன்? தங்கள் பிரியம் ஆயிஷாவின் மீது இருக்கிறது. அந்த பிரியத்தை இன்னும் கொஞ்சம் முழுமையாக்குவதற்கு என் பங்கையே நான் விட்டு கொடுக்குறாங்க. என்ன பங்கு? என் குடும்ப வாழ்க்கையை ஆயிஷாவுக்கு விட்டு கொடுக்குறேங்கிறாங்க. எங்கே சௌதா? வரலாற்றின் கோல்டு எழுத்துக்களால் சௌதா பதிவு செய்யப்படுறாங்க. சௌதாவின் தனித்தன்மை 1000 இருக்குது. பெருமக்கள் இதை பதிவு செய்யறாங்க. ஏன்? என் பெருமானின் நேசம் ஆயிஷாவின் மீது இருப்பதால் என் வாழ்க்கையை நான் கொடுக்கிறேன். வாழ்க்கையை யார் கொடுக்க முடியும்? கணவன் மனைவி என்ற அந்த உறவு பேருக்கு இங்க இருக்கட்டும். உங்கள் மனைவியாக வித்துன்யாவுல் ஆகிரா, சொர்க்கத்திலே நான் இருக்கணும். அதனால எனக்கு வேற முடிவு நீங்க எடுத்துட வேண்டாம். என்னுடைய பங்கு சௌதா சொன்னாங்க ஆயிஷாவுக்கு போகட்டும். எங்கள் சகோதரிகளே, நீங்கள் தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கைக்கு வர வேண்டும். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்பு வரும்போது மற்றவங்களை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை தீர்ந்து போயிடும். தீனுக்காக தேர்ந்தெடுக்க பழகுங்கள். ஈசார் என்பார்கள். ஈசார்னா நம்ம விட அடுத்தவங்களை தேர்ந்தெடுக்கிறது. ஒரு பொருள் இருக்குது, நமக்கா அவங்களுக்கா, அவங்க வச்சுக்கிட்டோம். நீங்க பொருளை இழக்கல. இப்போ பொருளை நீங்க இழக்கல. இந்த பொருள் எனக்கா உனக்கா விவகாரம் வச்சுக்கப்பா. நீங்க பொருளை இழக்கல. பெருமக்கள் எழுதுவார்கள், இதற்கு பின்னால் உங்களுக்கு இது போன்று பன்மடங்கு அல்லாஹ் அவர்கள் வழியை கொண்டு சேர்ப்பார். இழப்பண்ண இது ஈசா என்பார்கள். தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கைக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு மிகப்பெரியது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே விவகாரம். நீங்கள் உங்கள் கணவனை தேர்ந்தெடுங்கள், மௌனம் காப்பீர்கள். உங்களுக்கும் பிள்ளைக்கும் பிள்ளைகளை தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கும் நாத்தனாருக்கும் நாத்தனாரை தேர்ந்தெடுங்கள். அவங்க நல்லா இருக்கட்டும் நினைங்க, நீங்க நல்லா இருக்கணும், அவங்க துவா செய்வாங்க. தேர்ந்தெடுக்கும் குணம் பெண்களுக்கு வரும் என்றால் அந்த பெண் ஜொலிப்பால், வாழ்வால், நிற்பால், மரணத்திற்கு பின்னாலும் இந்த மண்ணில் துளங்குவாள். அந்த சிபத்து பெண்களுக்கு வரணும். அது சௌதா நாயகினுடைய சிபத்து. அன்னை சௌதாவின் சிபத் ஈசா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சிபத்துக்கு வாரிசு. உமர் இப்னு கத்தாப் சக்கராத்துல பெருமானார் பக்கத்துல நான் அடக்க செய்யணும், ஆயிஷா நாயிட்டு போய் கேட்டு வாங்குறாங்க. நீண்ட வரலாறு, நான் 1 நிமிஷத்துல முடிக்கிறேன். அந்த வரலாறை மட்டும் கேட்டு வாங்கன்னாங்க. கேட்க வந்தாங்க. அம்மா சொன்ன வார்த்தை, அப்படியா, அந்த இடத்த எனக்காக வச்சிருந்தேன் நான்.
என் தந்தை அடங்கி இருக்கிறார், ரசூல் அடங்கி இருக்கிறாங்க, பக்கத்துல நான் அடங்கிட்டேன்னா எனக்கு ஒரு நிம்மதி, கபரு நிம்மதி ஆயிடும். ஏன், என் பக்கத்தில் ரசூலுல்லா, இந்த பக்கத்தில் என் அன்பு தந்தை அபூபக்கர், நான் அங்க அடக்கமானா என் கபரெல்லாம் நிம்மதியாகும், வாழ்க்கையெல்லாம் பிரகாசமாகும், மன்னர் சொர்க்கமா இருக்கும். அவங்க பக்கத்துல என்ன பெருமான சொல்லுவாங்க, அஸ்பீனு மௌத்தாக்கும் மஸ்தகோமின் சாலிஹி, உங்களில் மௌத்தா போனவங்களை நல்லவர்கள் பக்கத்துல கொண்டு போய் அடக்கம் செய்வீர்கள். நபியை விட அபூபக்கரை விட வேற யாரும் நல்லவரா துன்யாவுல போய் தேடுறது? அது மௌத்தாக்கும், அல்லாஹ் நம்முடைய மன்னரையும் கூட சாலிஹீன்கள் பக்கத்தில் இருக்க தௌஃபீக் செய்வானா? எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. கபர்ஸ்தான்ல போய் யார் நல்லவங்கன்னு போய் அப்படி ராத்திரி பகலா போய் தேடணும் வைங்கல, அது தெரிஞ்சாலே நம்மளை பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க. ஏன்னா நம்ம முகவரி சொல்றோம், இந்த ஆள் மோசமான ஆளு, இந்த ஆள் மோசமான ஆளு. அடுத்தவருடைய குறையை இருக்கும் போதே பார்க்க கூடாது, மூத்தா போனதோ பார்க்க கூடாதுங்கிறது முக்கியம். பார்ப்பது ஹராம். ஏன்னா எங்க ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, அதை செய்யறது இல்லை. ஒருத்தர் மூத்தா போயாச்சுன்னா அவங்க குடும்பம் பக்கமா இருப்பாங்க, எங்க வாப்பா எங்க உமாங்கன்னு அடுத்து அங்கனை கொண்டு அடைக்கிடுவாங்க. ஏன்னா அவரை பொறுத்து அவங்க பெற்ற குடும்பத்தை விட வேற யார் நல்லவங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் தகப்பனார் பக்கத்துல எனக்கு இடம் வேணும்னு கேட்டிருக்கேன். எனக்கு என் தந்தை உயர்ந்தவர், ஏன், ஒரு ஆலிமை பெற்றெடுத்தவர், ஆலிமாக ஆக்க பாடுபட்டவர், என்னை ஹாஃபிலாக்கி வைத்தார். இன்றைக்கு உலகத்தில் நான் மார்க்க சேவை செய்வதற்கு அவரே காரணம். என் தாயின் பக்கத்தில் எனக்கு மன்னரையிலும் இடம் வேண்டும். ஏன், என் தாயை விட சிறந்த பெண்ணை இந்த மண்ணில் நான் பார்க்கவில்லை. எனக்காகவே மூச்சு விட்டார்கள் என் தாயார். எங்க வாப்பா சொன்னாங்க, உன்னை ஓத வைக்கிறதெல்லாம் உலகத்தில் எந்த நோக்கம் இல்லை, எங்க சொர்க்கத்துக்கு நீ காரணமாக. எங்க வாப்பா சொன்னது, அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய அமல் செய்தவங்க இல்லை, ரொம்ப அதிகமா இபாதத் செய்தது இல்லை. அவங்களுக்கு சொர்க்கம் ஒரு ஆலிமை பெற்றெடுத்து, ஒரு ஹாஃபிதை பெற்றெடுத்து பல பேரை உருவாக்குற இடத்துல விட்டுட்டு போனதாலே, இன்னொரு பக்கம் நிறைய குழந்தைகள் 2 வயசு 3 வயசுல அவங்களுக்கு வஃபாத் ஆயிருக்கிறாங்க. அந்த குழந்தைய சொர்க்கம் கூட்டு போயிடும். இங்கே நான் சொல்வேன், ஒரு நல்ல, நம்மை பொறுத்தவரையில் சாலிஹீன்கள் யார்? நம்முடைய குடும்பம். நம்ம சாலிஹீன்களுடைய இடத்துல போய் நிக்கணுமா இல்லையா? அந்த குணத்துக்கு சொந்தமாக வேண்டுமே. அன்னை ஆயிஷா சொன்னார்கள், இந்த இடம் எனக்காக வைத்திருந்தேன் நான் அடங்குவதற்கு. ஏன்னா மன்னரை சுகமாகனா எங்க வாப்பா ரசூலுல்லாஹ். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் கேட்டு விட்டுட்டாங்க, ஃபஆஸர்துஹு அலா நஃப்ஸி, என்ன விட்டுட்டு அபூபக்கருக்கு பக்கத்திலே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பக்கத்திலே ஹஜ்ரத் உமரை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அந்த தேர்வுக்கு நிகர் துன்யாவுல வேற தேர்வே இல்லை. கோடி சொத்தை ஒருவருக்கு தேர்ந்தெடுக்கலாம், என் வீட்டை அவருக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துடலாம், என் நம்பிக்காக என் சொத்து வேண்டாமா வச்சுக்கன்னு சொல்லிடலாம். ஆனால் மிகச்சிறந்த ஆகிராவை தேர்ந்தெடுக்கிறேன். யாருக்காக? உமருக்காக ரலியல்லாஹு அன்ஹுமா. அன்னை ஆயிஷா, ஹஸரத் உமர், அந்த வார்த்தையை பாருங்கள். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த குணச்சித்திரங்களை, குணத்தால் உயர்ந்தவர்களை உருவாக்கி வைக்கிறார்கள். இங்கே பெண்கள் மார்க்கத்தில் குணத்தோடு வாழ வேண்டும். வணக்கம் வழிபாடு குன்றாமல் வாழணும். இபாதத்து குறைஞ்சிடக்கூடாது. உங்கள் வீடு தொழுகை இடமாக வேண்டும். உங்கள் கணவன் உங்களை பார்த்து தொழ வேண்டும். உங்கள் பிள்ளைகள் தொழ வேண்டும். நான் வீட்டுக்கு வந்தால் என் பிள்ளை முசல்லா விரிப்பாள். நான் வீட்டுக்கு வந்துட்டா என் பிள்ளை முசல்லா விரிப்பாள் எனக்காக. ராத்திரி வந்துட்டோம்னா அவங்களுக்கு தெரியும், வீட்டுலதான் வித்திரு தொழுகிறேன். வித்திரு எந்த காலத்திலும் பள்ளிவாசல்ல தொழுகிறது இல்லை, ரமதானை தவிர. பிரயாணங்கள்ல தொழுதுகிறது. எந்த காலத்திலும் வித்திரை வீட்டுல தொழுங்க, நபியுடைய சுன்னத். வித்திரை வீட்டில் தொழுங்கள். எந்த வீட்டுல வித்திரு தொழுகிறாங்களோ ராத்திரி வந்து அந்த வீட்டுல சண்டை நடக்காதுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி தொழுதவர் சொர்க்கத்தை பார்த்துட்டு தான் மௌத்தா போவாரு. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யும். நிறைய பேருக்கு வித்திருனால என்னன்னு தெரியாது. ரம்ஜான் தொழுகை நினைச்சு வச்சுட்டாங்க. வித்திரு ரம்ஜான்ல தொழுகிறது. இன்னொரு 8 நிமிஷத்துல முடிச்சுக்கிடுவார். சங்கை மிக்கவர்களே, சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உயர்வான வாழ்க்கையின் நிழலில் தங்கள் தோழர்களை, அருமை பெண் மக்களை நிறுத்தி வைத்து அழகு பார்த்தார்கள். வீட்டுல நீங்க தொழுது பழகுங்கள், உங்கள் பிள்ளைகள் நாளை அங்கே தொடங்குவார்கள். இன்னைக்கு என் உள்ள எனக்கு முசல்லா விரிப்பா, அப்பா வீட்டுல வந்தா வித்திரு சொல்வாங்க. எங்க தகப்பனார் படுத்திருப்பாங்க, நான் வந்த உடனே லைட்டை போடுவாங்க, லைட் அணைச்சிட்டு படுத்திருப்பாங்க. நான் ஒரு 10 மணிக்கு மேல வருவேன், லைட்டை போடுவாங்க. ஆலிம்சா வந்தா வித்திரு தொழுவார். எப்படி உருவாக்கினார்கள் எங்களை! இன்றைக்கு நாங்கள் உருவாக்கினோம் எங்கள் பிள்ளைகளை அல்லாஹ்வின் பேரருளால். இப்ப இன்னைக்கும் அவள் முசல்லா போடுகிறாள், எனக்காக அல்ல அவளுக்காக போடுகிறாள். என் பிள்ளை முசல்லா இருக்கிறாள்,
அவள் தஹஜ்ஜத்தில் நிற்கிறாள் என் பக்கத்தில், அவள் தொழுகிறாள். ஏன்? நான் அவள் சின்ன பிள்ளையா இருந்த போது தஹஜ்ஜத் தொழுதேன். அவள் பார்த்தாள், இன்றைக்கு 4 மணிக்கு இந்த அவ தக்பீர் கட்டுகிறாள். அவள் என்னை பார்த்த போது அவள் அப்படி மாறுகிறாள். நீங்க தான் ரோல் மாடல், பிள்ளைகளின் அழகிய முன்மாதிரி பெற்றோர்கள். உங்க வாழ்க்கையில் அல்லாவும் இல்லை, ரசூலும் இல்லை, ஷரியத்தும் இல்லை, மிக உயர்ந்த பண்புகளும் இல்லை. எப்படி என் பிள்ளைங்க சொல்லு கேட்கறது இல்லை நீங்க சொல்றீங்க? வெக்கப்படணும். பிள்ளைங்க சரியில்லை நீங்க சொல்லக்கூடாது. நீங்கள் மாறுங்கள் என்கிறேன், உங்களை போல் உங்கள் பிள்ளைகள் என்கிறேன். இஸ்லாமிய வரலாற்று ரஃபீதத்துல் அஸ்லமியா, அன்சாரியா ரஃபீதா. ரஃபீதா என்ற பெண்மணி மிகச்சிறந்த பெண்மணி. சில பேர் ருஃபைதா என்றும் எழுதினார்கள். பெருமானாருடைய இதய துடிப்பில் அந்த அம்மா இடம் பெறாங்க. பெருமானார் இதய துடிப்பு ஏன் தெரியுமா? சர்வத்தின் ஆலியா, மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த பெண்மணி. சொத்து காலடியில் குவிந்து கிடக்கும். அன்னை ருஃபைதாவுடைய வீட்டில் சொத்து குவிந்து கிடக்கும். ரஃபீதத்துல் அன்சாரியா அத்தனை சொத்துக்களையும் இந்த தீனின் உயர்வுக்காகவே செலவழித்த பெண்மணி அன்னை ரஃபீதா. எப்படி கதீஜாவின் பணம் இந்த தீனை தூக்கி நிறுத்தியதோ, கைமாறு செய்யவில்லை என்னால் செய்யவும் முடியாது. கதீஜாவிற்கு நான் கைமாறுலாம் கதீஜா ஒன்றும் செய்ய முடியாது, அது மறுமையில தான் முடியும். அவ்வளவு பணத்தையும் இந்த தீனுக்காக கொடுத்தவர்கள். இங்கே பின்னாலே சர்வத்தின் ஆலியா, மிகப்பெரிய பணக்கார பாரம்பரியத்தில் வந்தவர்கள் அன்னை ருஃபைதா. அந்த பெண்மணி அத்தனை செல்வத்தையும் காயப்பட்ட சஹாபிகளின் ஆறுதலுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் அந்த காலு கையை சரி செய்வதற்கும் செலவழித்தார்கள். அதில் மிகப்பெரிய முனைப்பை காட்டினார்கள். காணத்து பசிஹத்தன் அலிமத்தன் நபீதத்தன். அந்த அம்மா பத்தி சிறப்பான புகழ்கள், மிகச்சிறந்த வணக்கம், மிகச்சிறந்த இல்மு, மிகச்சிறந்த ஞானம், மிகச்சிறந்த செழிப்பான வாழ்க்கை, அத்தனையையும் காயப்பட்டவர்களை தூக்கி நிறுத்துவதில், சுகம் கொடுப்பதில், நோய்வாய்ப்பட்டவர்களை ஆரோக்கியமாக்குவதில் தனித்தன்மை. பெருமானார் அந்த அம்மாவின் பேர்லயே ஹதீஸ்ல வரும், அந்த அம்மாவுடைய பேர்லயே ஒரு ஹீமத் மஸ்ஜித் நபவியில ஒரு டென்ட்டை போட்டாங்க. சாதுபுடு மாதம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கத்தக்களை தாக்கப்பட்ட போது செலந்தாங்க சொன்னாங்க, சீமத்த சதவீதாவுடைய டென்ட்ல கொண்டு உட்கார வைங்க. அம்மா டென்ட்ல கொண்டு உட்கார வைங்க. அம்மாவுக்கு இஸ்லாமிய முதல் மருத்துவ பெண்மணி, இஸ்லாமிய முதல் மருத்துவ பெண்மணி. கந்தக்கு இன்றைக்கு சபா மசாஜித் இருக்கு, 7 பள்ளிவாசல்கள். அங்க நீங்க போலாம். அந்த இடத்திலே அம்மாவின் பேரால் அங்க ஒரு பெரிய மருத்துவமனை அம்மாவுடைய காலத்தில் இருந்தது. இன்றைக்கு அம்மாவின் பேரால் ஒரு மஸ்ஜித் இருக்கு. ஏன்? விரிந்த உள்ளம், விசாலமான எண்ணம். பல நூறு நோயாளிகளை காயப்படுத்தியவர்கள். என்ன நோய்? ஊர்ல சோமில்லாம் படுத்தவங்க இல்ல, அல்லாவின் பாதையில் போய் இந்த தீரை சுமந்த போது, பாதுகாத்த போது கீழே விழுந்தார்கள், எதிரிகளால் தாக்கப்பட்டார்கள், எலும்பு உடைந்து போனது. அத்தனை காயத்திற்கும் ஆறுதலாக, உதவியாக, அதற்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன செலவாகும்? அம்மா சொந்த பணம், ₹1 ஆட்டை வாங்கினது இல்லை. அப்படி டாக்டர் துன்யால பார்க்க முடியாது. பெண்களுக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய சிவக்கரம், விசாலம், கொடைத்தன்மை. நீங்கள் வாரி கொடுக்கும் இடத்தில் இருக்க வேண்டும், கொடைத்தன்மை பெருக வேண்டும். நீங்கள் கொடுக்கிற போதெல்லாம் இந்த தீன் செழிக்கிறது. நிறைய ஆண்கள் போய் பள்ளிவாசலுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னா உட்கார்ந்து அதரத்துன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளதும் போவாங்க. எங்களுக்கு தெரியும் அவங்க பணம் எடுக்க போகல, பணத்திற்கு அனுமதி வாங்க போறாங்க. அம்மாட்ட போய் அனுமதி வாங்கணும். அவங்க அனுமதி இல்லாம அங்க பீரோல திறக்க முடியாது. சாவி இவரு கையில, ஆனா பீரோல திறக்கிறதுக்கு உத்தரவு அம்மா கையில. நான் மிகப்பாலாம் சொல்லல, அதான் உண்மை. எனவே நீங்கள் விசாலமாகுங்கள் என்கிறேன் எங்கள் சகோதரிகளை. ருஃபைதா இங்கே உருவாக வேண்டும். இந்த தீனை செழிக்க செய்தவர்கள், தன் சொந்த பணத்தால் ஈமானின் வெளிச்சத்தை கொடுத்தவர்கள். இந்த வரலாற்றை திரும்பி பார்த்தால் நான் தெளிவாக சொல்லி முடிப்பேன். இஸ்லாம் எங்கே உருவானதோ அங்கிருந்து, இஸ்லாம் எங்கே வளர்ந்ததோ அங்கும், இஸ்லாம் எங்கே ஜொலித்ததோ அங்கும் பெண்களை பார்க்காமல் இஸ்லாம் உருவாகவில்லை, வளரவில்லை, ஜொலிக்கவில்லை. நாங்கள் கடந்து வந்த அத்தனை பாதையிலும் நீங்களே விழுகிறீர்கள். நீங்கள் இல்லாமல் இல்லை போர்க்களமா? நீங்கள் இல்லாத போர்க்களம் இல்லை. பள்ளிவாசலா? உங்களை முன்னிறுத்தாமல் பெருமானார் தொழுகையில் பல காலங்களில் ஈடுபட்டது இல்லை. சமூக சேவையா? அங்கே உம்மு அத்தியா இடம்பெறுவார்கள். உம்மு அத்தியா அவர்களை திறந்து பாருங்கள். வாழ்க்கையில் 1000 சமூக சேவை. ஒருத்தர் வீட்டுல அடுப்பு எரியலன்னா உம்மு அத்தியா வீட்டுல அடுப்பு எரியும்.
ஒருத்தர் வீட்டுல அடுப்பு எரியலைன்னா உம்மாத்தியா வீட்டுல அடுப்பு எரியும். அன்னை உம்மாத்தியா இங்கிருந்து சமைச்சு கொண்டு போய் அடுப்பு எரியாத வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க உம்மாத்தியா. அதை விட பெரிய விஷயம், போர்க்களங்களில் கலந்து கொண்ட சஹாபிகளுக்கு உண்ணுவதற்கு உணவில்லாமல் தடுமாறுவார்கள். அந்த போர் வீரர்களுக்கும் சிப்பாய்களுக்கும் சமைத்து கொடுக்கும் இடத்தில் உம்மாத்தியா இருந்தார். உங்களை விட்டுட்டு எங்க இந்த தீனை பார்க்கிறது? போர்க்களத்தையே தொடங்க வைத்தவர்கள் நீங்கள். எனவே நான் ஆழமாக சொல்வேன், கதீஜாவின் மடியில் பெருமானாரின் நபித்துவம் துவங்கியது. ஆயிஷாவின் மார்பகத்தில் சாய்ந்து நபித்துவத்தை முடித்தார். நபித்துவம் துவங்கியது கதீஜாவின் மடியில், ஆயிஷாவின் மார்பகத்தில் சாய்ந்து நபித்துவம் முடிந்தது. துவக்கமும் நீங்கள், அன்னலாரின் நுபுவத்தின் முடிவும் உங்கள் மீதே சாய்ந்தது. உலகத்திற்கு உணர்த்துகிறார்கள், உங்களை இல்லாமல் உங்களை தூரமாக்கி வைத்துவிட்டு இந்த தீனை எந்த வகையிலும் நாங்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி நடத்த முடியாது. நீங்கள் 1000 நல்ல பண்புகளை விட்டுக் கொடுத்து வாழுங்கள், மன்னித்து வாழுங்கள், பொறுமை காத்து வாழுங்கள், விசாலமாக வாழுங்கள், உதவி செய்து வாழுங்கள். அடுத்தவர்கள் மீது எப்போதும் அரவணைப்பும் அன்பும் இருக்கட்டும். தேர்ந்தெடுத்து வாழுங்கள், கோபத்தை அடக்கி வாழுங்கள். நல்ல தாயாக, நல்ல அருமையான சகோதரியாக, ஒரு நல்ல மனைவியாக வாழுங்கள். குடும்பத்தில் நல்ல சகோதரி, திருமணத்திற்கு பின்னால் நல்ல மனைவி, பெற்றோர்களுக்கு நல்ல மகள், அந்த இடம் உங்களுக்கு இருக்கட்டும். பிள்ளைகளை வார்த்தெடுப்பது நல்ல தாய், அதுதான் மிகச் சிறப்பு. அப்படிப்பட்ட உயிரோட்டமான குணங்கள், ஐஷாவின் குணம், கதீஜாவின் குணம், சௌதானாவின் குணம், ருஃபைதாவின் குணம் உங்களிடத்தில் வரட்டும். உம்மாத்தியா இங்கே ஹயாத்தாகட்டும். நாளை ஈமான் ஜொலிக்கும். எங்கள் பிள்ளைகள் அழகான எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் அற்புதமான இப்படி ஒரு வாழ்க்கை வாழ தோல்வி செய்வானாக. சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ருஸ்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த எதிர்காலத்தை வழங்குவானாக. அவர்களுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கும் அந்த உறவில் எந்த அழுப்பும் தட்டி விடாமல், விரோதங்கள் வந்து விடாமல், ஒருவர் மற்றவரை பகைத்துக் கொள்ளாமல், பேசாமல் இருந்து விடாமல், ஒருவர் மற்றவரை ஒதுக்கி விடாமல், அந்த உறவை சொர்க்கத்திலும் அல்லாஹ் தொடரச் செய்வானாக. எந்த வீடுகள்ல எல்லாம் கணவன் மனைவிக்கு மத்தியில கசப்பு இருக்குதோ இப்பவுமே போய் சரி செய்திருங்க. யாரு முந்தி போவீங்களோ நன்மைகள் கூடியவர்கள். மன்பதாபி சலாம் பக்கத்து பரியாமின் அல்கிபர். பெருமானார் சொன்னாங்க, யாரு முதல்ல போய் சலாம் அலைன்னு சொல்லிட்டா அவர் உள்ளத்துல பெருமை இல்லைன்னு அல்லாஹ் எழுதிடுவாங்க. அதனால உங்க மனைவி நீங்க பேசலையா, அன்னைக்கு போய் சமாதானம் ஆயிடுங்க. உங்கள் கணவன் நீங்க பேசலையா, அன்னைக்கு போய் சமாதானம் ஆயிடுங்க. அழகான குடும்ப வாழ்க்கை தான் அடுத்த காலமும் ஈமானும் மண்ணில் நிறைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. வாழ்க்கை இருக்கிற வரையிலும் உடல் ஆரோக்கியத்தை வழங்குவானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக. நாமும் நமது மனைவி மக்கள் குடும்பத்தார்களும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. நம் கரம் பிடித்த நம் மனைவியர்கள் ஆரோக்கியமான ஹயாத் வரைக்கும் ஆக்கி வைப்பானாக. அவர்கள் உள்ளங்களுக்கு ஆறுதல் வழங்குவானாக. உடலுக்கு ஆரோக்கியம் வழங்குவானாக. அவர்கள் தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பானாக. பிள்ளைகளை பேரன் பேத்திகளை எல்லாம் வளர்ப்பதற்கு அவர்களுக்கு எல்லா வகையான பூரண சக்தியை, சந்தோஷத்தை, நிம்மதியை, இரக்கமுள்ள ரப்பு வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈர்த்தெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியில் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக மேலும் கீழும் இருக்கிற உலமாவின் மக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து, எங்களுடைய வட்டார ஜமாத் உலமாவினுடைய அருமையான பெருமக்களுக்கு மீண்டும் துஆ செய்து, இந்த பணி இங்கே தலைவர் பேசும்போது சொன்னாங்க, இந்த பணி ரொம்ப நாளைக்கு பின்னால் இப்போ நடக்குது. 2 வருஷம் ஆச்சு ஒரு மீலாது. இன்னும் தொடர்ந்து
இதற்கு இடைவெளி இல்லாம நடத்துறதுக்கு நீங்கள் தோள் கொடுக்கணும், துணை நிற்கணும். ஏன் எதற்கு என்ற கேள்வியை தாண்டி இது நடந்தால் நாங்க கொஞ்சம் நிம்மதியாகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு நல்ல காலம் உலமாக்களோடு இந்த ஜமாத்து நிற்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்ற உயிரோட்டமான துஆவோடு உங்கள் துஆவை, உலமாக்களின் துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.